சங்கீதா தொடரலாம். செந்தமிழ் நெஞ்சங்கள் வழங்கும் இந்த கதை சொல்லல் நிகழ்ச்சியில் இன்று செவி இன்பம் சங்கீதா நான் உங்களுக்காக வீரயுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் செவி இன்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். பாரி அப்படிங்கறதவனை பத்தி ஒரு நமக்கெல்லாம் வந்து கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தர், அவ்வளவுதான். அவர் முல்லைக்கு தேர் கொடுத்தார், இவ்வளவுதான் பாரிய பத்தின நமக்கான ஒரு பார்வையா பள்ளியில எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பத்தி நிறைய இதெல்லாம் எழுதினாங்க. கபிலர் நிறைய பாடல்கள் குறிஞ்சி திணையில அப்படிலாம் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் போக இப்போ மதுரையில இருக்கிற ஆசிரியர் சு வெங்கடேசன் அவர்கள் இந்த வேள்பாரிய ஒரு பெரிய நாவலா ஆனந்த விகடன்ல தொடரா எழுதினாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு புத்தகமாவே வெளிவந்தது. சோ கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய வால்யூம்கள் இருக்கிற 2 பாகங்கள் இருக்கிற மிகப்பெரிய ஒரு புத்தகம் அது. அது படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு பயங்கரமான ஈடுபாடு வந்துருச்சு. சோ அதை படிச்சதுக்கு அப்புறம் அதை யாருக்கிட்டையாவது படிச்ச விஷயங்களை யாருக்கிட்டையாவது சொல்லணுங்கிறது ஒரு பெரிய தாகமா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய மேடைகள் கிடைச்சது. அப்படி எனக்கு அறிமுகமானவங்க தான் இங்க இருக்கிற என்னுடைய என் கதை கேட்கிறேன் அப்படின்னு வந்திருக்கிற என்னுடைய தோழமைகள் எல்லாருக்கும் நிஜமாவே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாவும் நன்றி சொல்லணும் போல இருக்கு. இப்போ அதுல ஒரே ஒரு முழு கதையெல்லாம் சொல்லிட முடியாது, அவ்வளவு பெரிய கதை அது. அதுல ஒரு பகுதியை மட்டும் சொல்லலாம் இந்த குறுகிய நேரத்துக்குள்ள அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பாரியோட புகழ் நாளுக்கு நாள் ஓங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துல பாரி ஒரு சாதாரண குல தலைவன் தான். அவன் ஒரு பெரிய அரசனோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சாதாரண குல தலைவன் தான். அப்போ அந்த மூவேந்தர்கள் சொல்லப்படுற சேர சோழ பாண்டியர்களுக்கு ஒரு குலத்தலைவன் எப்படி இவ்வளவு புகழ் பெற்றவனா இருக்கான், ஒரு பரம்பு மலையே அவன் எப்படி ஆள்றாங்கிற ஒரு பயங்கரமான பொறாமை இருக்கு அவங்களுக்குள்ள. அதை தாண்டி சோழர்களுக்கும் பாரிக்கும் நடந்த ஒரு விஷயத்த இங்க நான் சொல்ல விரும்புறேன். என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது மலையில இந்த மணிக்கற்கள்னு சொல்லப்படுற விஷயங்கள் நிறைய கிடைக்குது. அது இந்த வேளிர் குடியினர் நிறைய சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க அப்படி சேர்க்கிற அந்த கற்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா, பரம்பு மலையில இருக்கிற அந்த பாழி நகர்ல கொண்டு போய் தான் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு காலங்காலமா அது நடக்குது. அந்த மணிக்கற்கள்ங்கிறது இப்போ நம்ம பிரஷியஸ் ஸ்டோன்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒளி வீசுகிற கற்கள்லாம் அவங்க நிறைய சேர்த்து வச்சிருக்காங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு. அப்போ சோழர்கள் என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துல இந்த நெடுங்காடர்கள்ங்கிற ஒருத்தவங்களை போய் பிடிக்கிறாங்க, ஒரு குரூப்பை பிடிக்கிறாங்க. அதை பிடிக்கும் போது அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு அவங்க தன்னை விடுவிக்கிறதுக்கு ஏதாவது கிடைச்சா போதும் அப்படின்னு தப்பிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பாழி நகர்ல பாரியோட பரம்புமலை பாழி நகர்ல நிறைய மணிக்கற்கள் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரியான அந்த அற்புதமான மணிக்கற்கள்லாம் அங்கதான் இருக்கு, அதை நான் உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்க என்ன விடுவிச்சிருங்கிற மாதிரி இவங்க ஒரு உடன்படிக்கை பேசிக்கிறாங்க. நெடுங்காடர்களும் சோழர்களும் பேசிக்கிறாங்க. சோ அந்த எண்ணத்துல சோழர்கள் இங்க பாரிய முற்றுகையிடுறதுக்கு தயாராயிட்டாங்க. அது மாதிரி அதே மாதிரி சேரனுக்கு அவனுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அவன் உதயஞ்சேரல் எப்படியாவது அந்த பரம்புமலை இது பண்ணிடணுங்கிற மாதிரி சேரனுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அதே மாதிரி குலசேகர பாண்டியனுக்கும் அதே மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. சோ மூவேந்தர்களும் தனித்தனியா ஒருத்தருக்கும் ஒரு எண்ணத்தோட அவங்க முற்றுகை இடுறாங்க பாரு. கிட்டத்தட்ட பரம்புமலையை சுத்தி 3 பேரும் தனித்தனியா வேற வேற திசையில இருக்காங்கிறது தெரிய வந்துருச்சு பாரிக்கு இப்போ. சோ இப்ப உடனே பாரி என்ன பண்றான் அப்படின்னா, உடனே அவருக்கு கீழே இருக்கிறவங்க அந்த தளபதிகள், அதாவது அவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் பேர் கிடையாது, பட்டம் தான். முடியன், தேக்கன், வாரிக்கையன், இப்படி எல்லாம் அவங்க நிறைய பட்டங்கள், தளபதியா இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஆசானா இருக்கிறவங்க, அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க, இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு பட்டம், தேக்கன், வாரிக்கையன், முடியன்னு பட்டம் வச்சுக்கிறாங்க. இந்த பட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இப்ப என்ன சொல்றான், சோ மூவேந்தர்களும் ஆளுக்கு ஒரு திசையில இருக்காங்க. சோ ஒரு பெரிய போருக்கு பரம்புமலை தயாராக போகுது. ஒரு போருக்கு பரம்புமலை போகணும் அப்படின்னா முதல்ல கொற்றவைக்கான ஒரு நீராட்டு விழாவை ஏற்பாடு பண்ணுங்கன்னு பாரி சொல்லிட்டான். ராத்திரி நேரம், நல்ல நடுராத்திரி, மனிதர்கள் நடக்கிற அந்த காலடி சத்தம் மட்டும்தான் கேக்குது. அந்த மரம், கொற்றவை இருக்கிற அந்த மரத்து மேல இந்த தேவவாக்கு, இந்த தேவாங்கு விலங்கு உட்கார்ந்து இருக்கு. அதோட குரல் கேட்ட உடனே இவங்க கொற்றவைக்கான ஒரு நீராட்டு விழாவை ஆரம்பிச்சுதான் அந்த போருக்குள்ள போகணுங்கிறது இவங்களோட இவங்களோட சம்பிரதாயம், பழக்கம் வச்சிருக்காங்க இவங்க. சோ அதுல ஆரம்பிக்கும் போது அந்த ராத்திரி நேரத்துல
பலவிதமான சத்தங்கள் மட்டும் கேட்டுட்டு இருக்கிற அந்த நேரத்துல பாரி, அவரோட தேக்கன், அந்த வாரிக்கையன், முடியன் இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. பாரியோட மனைவி பேரு ஆதினி. ஆதினி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. ஆதினிய வந்து கூட்டிட்டு வராங்க ஆக்சுவலி. ஆதினி கூட 2 பேர் வராங்க. ஒரு அம்மா வந்து நல்ல அந்த பச்சை மண்ல ஒரு குடம் செஞ்சு, அந்த குடத்து ஃபுல்லா தண்ணி, அதுக்குள்ள வந்து ஒரு இத வச்சு கொண்டு வருது அந்த அம்மா. இன்னொரு அம்மா வந்து நிறைசூல் கர்ப்பிணி. அந்த பச்சை மண் குடத்துக்குள்ள வந்து மனிதர் மூதாதையர்களுடைய எலும்பு போட்டு அங்க கொண்டு வராங்க. இன்னொரு வந்து நிறைசூல் கர்ப்பிணி. அது இன்னொரு பொண்ணு வந்து நிறைசூல் கர்ப்பிணி. அந்த அம்மா ஒரு செம்பு வச்சிருக்கு. அதுக்குள்ள ஒரு பனங்கருக்க சொருகி அந்த அம்மா எடுத்துட்டு வருது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆதினிய கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து ஆதினி அந்த இடத்துல அந்த ராத்திரி நேரத்துல வந்து உட்கார வச்சோன்னே, இந்த குலநாகினிகள்னு சொல்லப்படுற இந்த மாதிரி எல்லாம் பூஜை எல்லாம் செய்யறவங்க வந்து உடுக்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடுக்க சத்தம் கேட்க 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 ஆதினிக்குள்ள அப்படியே ஒரு பயங்கரமான கொற்றவை வந்து அப்படியே இறங்குற மாதிரி ஆதினி அப்படின்னு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிற ஆதினி. ஆதினி சிரிக்கிறா, அங்க குடு குடு உடுக்கை சத்தம் கேக்குது, குளவை சத்தம் கேக்குது. பயங்கரமான அந்த சூழ்நிலையே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. பாரி முகத்துல ஒரு இறுக்கம் இருக்கு. அவனோட வீரன் அந்த உதிரன் அவன் முகத்துல அப்படியே ஒரு வெறி இருக்கு. எப்ப பாரி யாருக்கு சேரனுக்கு யார் போகணும், சோழனுக்கு யார் போகணும், பாண்டியனுக்கு யார் போகணும்னு பிரிச்சு விடுவான். இதெல்லாம் இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சொல்லுவான். அவன் ஒரு போர் வெறியில உதிரன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். ஒரு பயங்கரமான சூழ்நிலையா இருக்கு. அப்போ கொற்றவை அப்படியே வந்து பாதினி மேல முழுசா இறங்கிச்சு. அதாவது குடல்கள் எல்லாம் அந்த இடத்தை நிறைக்க, அந்த மலை குன்றுகள் எல்லாம் குடல்கள் நிறைக்க, செங்குருதி அப்படியே அந்த இடம் முழுக்க பாஞ்சு ஓடுற செங்குருதிக்கு நடுவுல அந்த வாசனைய நுகர்றதுதான் கொற்றவையோட மிகப்பெரிய பசியாறு. அதுதான் கொற்றவைக்கு தேவை. அந்த பசிய ஆத்துறதுக்கான முன்னாடி இந்த பூஜையை பண்ணிட்டு உனக்கு அந்த பசியை நாங்க ஆத்துறோம்னு சொல்றதுக்கான அந்த நீராட்டு விழா தான் நடக்குது. அப்படின்னு கொற்றவை ஆதினி சிரிக்க 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 அப்படியே பயங்கரமா எல்லாரும் இறுக்கமா பாத்துட்டு இருக்கும்போது அந்த இவங்க அந்த தண்ணி குடத்துல தண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த தண்ணி ஃபுல்லா எலும்பு போட்டிருக்காங்க. அந்த தண்ணிய கொண்டாந்து அப்படியே கொண்டாந்து ஆதினி மேல கொட்டுறாங்க. கொட்டின உடனே ஆதினிக்கு மேல ஃபுல்லா உழுந்ததுல அந்த ஒரு எலும்பு, மூதாதையரோட எலும்பு வந்து ஆதினி இப்படி கையில ஏந்துறா. அந்த எலும்பு இப்படி கையில ஏந்தி சிரிச்ச உடனே பாரிக்கு ஒரு பயங்கரமான வெறி வந்து வந்து அந்த எலும்பை இப்படி எடுத்து தன்னோட மார்பு மேல இப்படி ஒரு கிழிக்கிறான். அப்படி ரத்தம் குப்புக்குன்னு கொப்பளிக்குது. அதுக்கு மேல அந்த நிறைசூல் முழு கர்ப்பிணியா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட அந்த பனங்கருக்கு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அந்த இடத்துல வச்சு உரிச்சு இப்படி தேய்ச்சி எடுக்கிறான். சதை அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியில வருது. அந்த சதை எடுத்துட்டு இதை எடுத்து காமிச்சு, இதான் போருக்கு இப்ப நாங்க தயாராயிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, சரி எல்லாம் முடியுது அப்படின்னு நினைக்கும் போது இந்த சத்தங்கள், ராத்திரி பறவைகளோட அந்த கீச் கீச் சத்தங்களுக்கு நடுவுல இந்த நிறைசூல் வயிற்றுக்காரி பொண்ணு வந்து அந்த இடத்த விட்டு அசையறதா இல்ல. அப்படி ஒரு மேடை மாதிரி ஒரு இடத்துல அதுல போய் உட்காந்துட்டா. என்ன வா கிட்டவான்னு அவ கொற்றவைய கூப்பிடுறா. கொற்றவை வந்து என் குடல்களும் குருதியும் பிசைந்து அந்த மண் உருண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வருவேன். மனித உடல்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வருவேன். நான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வரமாட்டேன். என்ன வேணும்? இல்ல, எனக்கு கொடுக்க வேண்டிய வாக்க கொடுத்துட்டு தான் நீ போகணும்னு அந்த நிறைசூல் கர்ப்பிணி பொண்ணு திருப்பி திருப்பி கொற்றவைய கூப்பிடுது. அந்த கொற்றவை வந்து இல்ல, நான் எனக்கு வேணுங்கிறத கடை சாப்பிட வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன் ஆதினி அப்படி சிலுத்துக்கிட்டு நிக்கிறா. அப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஆதினி அப்படியே தள்ளி கொண்டு போய் இந்த நிறைசூல் வயிற்றுக்காரி பக்கத்துல கொண்டு போய் நிறுத்துறாங்க. நிறுத்தி என்ன வேணும் அப்படிங்கும் போது அந்த கொற்றவையை தன்னோட கையை எடுத்து இந்த நிறைசூல் வயிற்றுக்காரியோட வயிற்று மேல கைய வச்சு, இந்த குழந்தை இந்த பூமி மண்ணை தொடும் முன் இந்த மண்ணை உனதாக்கி இருப்பேன் அப்படின்னு சபதம் கொடுக்கணும். அதாவது இப்ப 3 பக்கமும் பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. பரம்புமலையை அவங்க பிடிச்சிட கூடாது இல்லையா, அதுக்காக தானே இந்த கொற்றவைக்கான விழாவே நடத்துறாங்க. சோ இந்த 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 வயிற்றுல இருக்கிற இந்த குழந்தை இந்த பூமியை தொடும் முன் இந்த மண்ணை உனக்கே உரித்தாக்கி இருப்பேன் கொற்றவையே வாக்கு கொடுக்கறதாக ஒரு ஒரு சூழ்நிலை. இத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது அந்த கதையில அந்த சூழ்நிலைக்கு உண்டானது. இப்ப நான் எப்படி இத பாக்குறேன் அப்படின்னா,
நம்ம இன்னைக்கு ஒரு உலகத்துல இருக்கோம். இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா இயற்கை வளங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டோம். அது கொடி, மரம், செடி, கொடி, அடியில இருக்கிற பெட்ரோல் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டோம். எதுவும் பாக்கி இல்ல. இந்த சஸ்டைனபிலிட்டிங்கிற ஒரு வார்த்தை இப்ப ரொம்ப எல்லா இடத்துலயும் எல்லாரும் பேசுறாங்க. சோ எதிர்காலத்துக்கு என்ன குடுத்துட்டு போறோம்? அதத்தான் இப்போ அந்த இடத்துல சொல்றா, இந்த வயிற்றில் இருக்கும் இந்த குழந்தை இந்த மண்ணை தொடும் முன் இந்த மண்ணை உனதாக்கி இருப்பேன்னு அவங்க அந்த போருக்கான சூழ்நிலையா அதை சொல்லும் போது இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இந்த மண்ணை இந்த இந்த குழந்தைங்களுக்கு அந்த எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம என்னவா கொடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற கருத்தை வந்து நம்ம இதுலயே எடுத்துக்கலாம். நம்ம போர் பண்ணி சேர சோழ பாண்டியங்கிற எதிரிகள் இருக்க தேவையில்லை. நமக்கு தேவையான எதிரிகள் ஏற்கனவே நிறைய நமக்குள்ளே இருக்காங்க. இயற்கை வளங்களை நம்மளே அழிச்சு நம்மளே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சோ அந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றி ஒரு நிஜமான ஒரு தூய்மையான ஒரு அழகான உலகத்தை நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு கொடுத்துட்டு போக வேண்டாமா? இதைத்தான் நான் இந்த கதையில் பார்க்கிறேன். சரி, இந்த நீராட்டு விழா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் போருக்கு கிளம்பணும். இதுல ஒரே ஒரு கதை, அந்த சோழர்கள் உள்ள வந்துட்டாங்க, அதை எப்படி பாரி சமாளிச்சாங்கிற அந்த ஒரு கதையை மட்டும் சொல்ல விரும்புறேன். அப்போ எழுவனாறுன்னு ஒரு பெரிய ஆறு ஓடுது பரவமலைக்குள்ள. அதுல வந்து அந்த கோடை காலம்ங்கிறதுனால சுத்தமா தண்ணி இல்லை. அந்த தண்ணி இல்லாத அந்த எழுவனாற்றுக்குள்ள ஒரு பெரிய படை சத்தம் இல்லாமல் நகர்ந்து வந்துட்டு இருக்குது. அத முதல்ல கவனிச்சது யாருன்னா பாரியோட பொண்ணு அங்கவை கண்ணுல தான் அது முதல்ல படுது. அவ வேற ஒரு இக்கட்டுல மாட்டி பிரச்சனையில இருக்கும்போது அவ கண்ணுல இது பட்டுடுது. அவளுக்குதான் முதல்ல தெரிய வருது அது வந்து ஒரு என்னங்க புலி கொடியை தாங்கி வருகிற ஒரு சோழர்களின் படை அந்த இடத்துல வருதுங்கிறது அங்கவைக்கு தான் முதல்ல தெரிய வருது. அங்கவைக்கு தெரிஞ்ச உடனே அவளுடைய காதலன் தான் அந்த வீரன் உதிரன் சொன்னேன் இல்லைங்களா, அவன் வந்து அங்கவையோட காதலன் தான். உதிரன் மூலமா அவ தகவல் சொல்லி பாரிக்கு அனுப்பிச்சாச்சு. பாரிக்கு இப்ப அந்த தகவல் போயாச்சு. பாரி உடனே தன்னுடைய இரு மிகச்சிறந்த வீரர்களை அந்த போருக்காக தயார் பண்றான். ஒண்ணு இரவாதன்னு ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். அவன் வந்து ஒரு துடிப்பு மிக்க ஒரு இளைஞன், ரொம்ப நேர்மையானவன், ரொம்ப வீரமிக்கவன். ஆமாம், அவன் சூலூர் அந்த ஊரை சேர்ந்தவன். அதே மாதிரி பிட்டன்னு இன்னொரு வீரன். இவங்க 2 பேரை தயார் பண்றான். என்ன நடக்குதுன்னா, அந்த 76 ஆற்று மணல்களுக்குள்ள அந்த சோழர் படை சத்தம் இல்லாம நுழைஞ்சு போயிட்டு இருக்காங்க. பெரிய படை. அதுலயும் முக்கியமா அவங்க வச்சிருக்கிறது யானைப்படை. முக்கியமா கிட்டத்தட்ட 300 யானைகளுக்கு மேல் யானைப்படையும் காலாட்படையும் சில குதிரைகளும் மட்டும் இருக்கிற ஒரு படை. அதுல சோழருடைய இளவல் செங்கன சோழனும் அதுல இருக்கான். செங்கன சோழன் தலைமையில தான் அந்த முக்கியமா அவங்க மணிக்கற்களை திருடுறதுக்கு தான் போறாங்க இல்லையா. சோ எழுவநாட்டுக்குள்ள அந்த பாதையில போயிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, பரம்பு மலைக்குள்ள வருவதற்கான இந்த மாதிரியான இடத்துக்கு போவதற்கான வழித்தடங்களை இவங்க ஒரு நிரந்தரமான பாதையா இவங்க உருவாக்குனதே கிடையாது. பாரியோட சேர்ந்தவங்களோ யாரும் பரம்பு மலைக்கு இதுதான் பாதைன்னு ஒரு கன்ஃபார்மா ஒரு பாதை வச்சதே கிடையாது. ஏன்னா எதிரிகள் வந்துருவாங்க. மிச்ச பாதைகள்ல இவங்களுக்கே தெரியும். இவங்களுக்கு தெரிஞ்ச பாதைகள்ல போயிடுவாங்க. பாணர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச பாதையில வந்துருவாங்க. அதனால இந்த எதிரிகள்லாம் வராம இருக்கணுங்கிறதுக்காகவே ஒரு ரோடு போட்ட ஒரு தளம் போட்ட பாதையெல்லாம் பரம்பு மலையில் கிடையாது. அப்படி இருக்கும்போது எழுவநாற்று வழியா வரலாம்ங்கிற பாதை சோழனுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறதா பாரிக்கு இருக்கிற முதல் ஆச்சரியம். அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு அவனுக்கு புரியல. அப்போ அவன் இரவாதனையும் பிட்டனையும் ஏற்பாடு பண்ணிட்டான். அந்த ஆத்து மணல் 2 பக்கமும் மலை சரிவில் நடுவில் அந்த எழுவனாற்று மணல் இருக்கு. முன்னே சொன்னா அங்க மணல் தான் இருக்கு. ஏன்னா மழை தண்ணி இல்ல, மழை இல்ல, சுத்தமா கோடை காஞ்சி கிடக்கு. அந்த எழுவநாட்டுல அந்த படை மெதுவா நடந்து போயிட்டு இருக்கு. முக்கியமாக யானை படை நடந்து போயிட்டு இருக்கு. இப்போ அந்த பிட்டனுக்கும் இரவாதனுக்கும் அவசரம் தாங்கல. எப்படியாவது நம்ம வந்து இந்த போரை நடத்திடணும், அவங்கள வந்து அழிச்சிடணும். அவங்க ரொம்ப நாளா 5-6 நாளா உள்ள வந்துகிட்டே இருக்காங்க, நம்ம பேசாமே இருக்கோம்னு பிட்டனுக்கு ரொம்ப உறுத்துது. இரவாதன் ஒரு பக்கம் பாரியை கேட்டுக்கிட்டே இருக்கான். பாரி வந்து அவசரப்பட வேண்டாம், நிதானமான இவங்க 2 பேரும் இந்த மலை சரிவுகள்ல உங்களோட படைகளோட மலை மேல நடந்து போயிட்டே இருக்காங்க. பாரி இதுல ஒரு பக்கம் இடது பக்க மலையில, அதாவது பிட்டன் இருக்கிற மலையில மேல் முகட்டில் நின்று கீழே நடக்கிறத பாத்துட்டு இருக்கான். கீழே இவங்க செங்கன சோழனும் படைகளும் சத்தம் போடாம போயிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா அந்த படைகள்ல யார் இருக்காங்கன்னா, இந்த மணிக்கற்கள் இருக்கிற இடத்த காமிக்கிறேன்னு உடன்படிக்கை பேசினாங்க இல்லையா, அந்த நெடுங்காடர்கள் அவங்க இருக்காங்க அந்த குரூப்ல. அவங்களோட துணையோட தான் செங்கன சோழன் அதுக்குள்ள போறான். ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள வந்தாச்சு. இப்ப செங்கன சோழன் வந்து கூப்பிட்டு அந்த நெடுங்காடர்களோட தளபதி துணங்கன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டு இப்ப என்ன நடக்குது, போறோம், என்ன பண்ண போறோம், என்ன இது எல்லாம் பேசுறான். பேசும்போது அவன் சொல்றான், நான் வந்து எதிரிகள் நமக்குள்ள 6 நாளா நம்ம உள்ள வந்துட்டே இருக்கோம், எதிரிகளுக்கு நம்ம வர்றது தெரியவே இல்லையா,
இல்ல நம்மள பார்த்து பாரி பாரி படைகளும் பயந்துட்டாங்களா அப்படின்னு அவன் கேட்கறான். பயப்படலாம் இல்லைங்க, எதிரியெல்லாம் நம்ம கூடவே தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு துணங்கன் சொல்றான். என்னையா சொல்ற? ரெண்டு பக்கமும் மழை போகுது இல்லைங்க, ரெண்டு பக்கம் மலையிலயும் நிறைய வீரர்கள் அப்படி இப்படி மரத்துல மறைஞ்சு மறைஞ்சு வந்துகிட்டு தான் இருக்காங்க. நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம கூடவே தான் வந்துகிட்டு இருக்காங்க. சரி, ஏன் நீ 4 நாள் எத்தன நாளா உனக்கு தெரியும்? 4 நாளா எனக்கு தெரியும். ஏன் கம்முனே இருக்கிற? இல்ல என்ன செய்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அதுலயும் முக்கியமா நம்ம யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காம பாரி எந்த விதமான போர்லயும் இறங்க மாட்டான். அதனால பாரி என்ன செய்யறான்னு முடிவு பண்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்றான். பாரிய பத்தி இவ்வளவு பாராட்டி பேசுற, பாரிய பாத்திருக்கியா நீ அப்படின்னு செங்கன சோழன் கேட்கும்போது துணங்கன் சொல்றான். ஓ, தூரத்துல பாத்திருக்கேன். எப்ப? தா இப்பதான். இப்பதானா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாரிய பாத்தியா? தோ மேல மலை முகட்டுல உச்சியில நிக்கிறான் பாருங்க, அவன் தான் பாரு. அண்ணாந்து பார்த்தா சூரிய ஒளியில கண் அப்படியே கூசுது. அது இவனுக்கு அங்க இருந்து இவ்வளவு தூரத்துல தெரியல. உனக்கு இங்க இருந்து அங்க இருக்கிற பாரி தெரிஞ்சிருச்சா? இங்க இருந்து அங்க ஒரு மனுஷன் இருக்கிறாங்க வரைக்கும் தெரிஞ்சது. ஆனா பாரிங்கிறத இப்பதான் முடிவு பண்ணேன். எப்படி முடிவு பண்ண? 4 நாளாக ஒரு அருமையான படையை நம்ம கூடவே அனுப்பினாலும் எந்த விதமான தேவையில்லாத விஷயமும் செய்யாம என்ன நடக்குதுன்னு அவன் யோசிச்சு ஒருத்தன் செயல்படுறான்னாலே அவன் சிறப்பான பாரியா தான் இருக்கணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அப்ப செங்கன சோழனுக்கு திருப்பி தோணுது, ஒரு எதிரி போராடுறதுக்கு வந்திருக்கான் நம்ம கூட சேர்ந்து, ஆனாலும் அவனுக்கு பாரி மேல இவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு அப்படிங்கிறது செங்கன சோழனுக்கு ஆச்சரியமா இருக்கு. போயிட்டே இருக்காங்க. பாரி மேல அந்த மலைமுகட்டு மேல சுத்திட்டு இருக்கும்போது பாரிக்கு வந்து ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் சொல்றாரு. நடுவுல நிறுத்தி ஒரு ஊர்ல ஒரு கிராமம், இந்த மலைமுகட்டில் நிறைய கிராமங்கள் இருக்கு, அதுல ஒருத்தர் நிறுத்தி சொல்றாரு, அப்பா போறது வந்து சாதாரண படை மாதிரி தெரியல. ஏன் எப்படி சொல்றீங்க? இல்ல, இவ்வளவு பெரிய படையை அவன் கூட்டிட்டு வரான்னா இவ்வளவு பெரிய படைக்கு அவனுக்கு தண்ணீர் கொடுக்கணும். அந்த தண்ணீர் அவன் எப்படி கொடுப்பான்? எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா சுத்தி கோடை எல்லாம் காஞ்சி கிடக்கு, ஆத்துல தண்ணியே இல்ல. அப்ப பாரி சொல்றான், அந்த ஊத்துல இருந்து தண்ணி எடுக்க முடியும் தானே, ஆத்துக்கு கீழே நோண்டுனா தண்ணி எடுக்க முடியும் தானே. எடுக்க முடியும் தான். ஆனா இவ்வளவு பெரிய படைக்கு குடுக்குற அளவுக்கு எல்லாம் எடுக்க முடியாது. அப்ப ஆனா அதே மாதிரி அவங்க எல்லா இடத்துலயும் நோண்டிக்கிட்டே வரல. ஏன்னா எங்க தண்ணி இருக்கும்னு தெரியாது இல்லையா? எல்லா இடத்துலயும் அவங்க இப்படி 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 நோண்டிக்கிட்டே வரல. அப்ப என்ன பண்றாங்க? அவங்க எந்த இடத்துல தங்குறாங்களோ, முகாம் அந்த பாசறை போடுறாங்களோ, அதுக்கு முன்னாடி 2 பின்னாடி 2ன்னு 4 கிணத்த மட்டும் தான் தோன்றாங்க. தோண்டி அதுல இருந்து அந்த மொத்த கும்பல், அதாவது அவ்வளோ யானைகள், அந்த குதிரைகள், அந்த காலாட்படி அத்தனை பேருக்கும் தேவையான தண்ணியை வந்து அதுல இருந்து எடுத்துக்கிறாங்க. அப்ப பாரிக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப தண்ணி இங்கதான் இருக்குன்னு இவங்களுக்கு அவ்வளவு ஸ்பெசிபிக்கா எப்படி தெரியுது? எப்படி அவங்க அவ்வளவு கரெக்டா 4 கிணறு போட்டு 4 கிணறுலயும் தேவையான தண்ணி எப்படி எடுத்துக்கிறாங்க? இதெல்லாம் வந்து அந்த சுத்தி இருக்கிற அந்த மலை மேல இருக்கிற மக்கள் இவங்களை கீழே நடந்து போறத பார்த்துட்டு பாரிக்கு கொடுக்கிற குறிப்புகள் இதெல்லாம். அப்ப பாரிக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப என்ன பண்றான், ஒரு கட்டத்துல அந்த மலைமுகட்டுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி அந்த பிட்டன் இருக்கிற பிட்டன் அவன் அவனோட வீரர்களோட போயிட்டு இருக்கான் இல்லையா, அந்த இடத்துக்கு கீழே வரான். பாரி வந்துட்டான்னு பிட்டன் என்ன நினைச்சுக்கிறான், ஆஹா அவன் வந்து நமக்கு வந்து போற தொடங்குறதுக்கு சொல்றதுக்கு தான் பாரி வரான்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு தயாராகிறான். இல்ல நான் அதை சொல்றதுக்கு வரல, நான் அவங்க யாரு என்னன்னு பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பிட்டன்ட்ட பேசிட்டு மெதுவா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போய் அவங்களை இப்படி உத்து பார்க்கும்போதுதான் அவங்க ஒரு முக்கியமான விஷயம் பாரிக்கு ஞாபகம் வருது. அதாவது பாரியோட பொண்ணு அங்கவைக்குதான் முதல்ல தெரிஞ்சது இல்லையா சோழன் உள்ள வராங்கன்னு. அவன் ஒரு முக்கியமான என்ன குறிப்பு கொடுத்தா அப்படின்னா, அந்த வந்திருக்கிறவங்க காதில் மேல் துளைகளில் ஓட்டை இருக்கிறது, 3 ஓட்டைகள் இருக்கிறது, 3 துளைகள் இருக்கிறது காதுல மேலன்னு. அந்த அளவுக்கு நுணுக்கமா, அது பாரியோட பொண்ணு இல்லையா, அந்த அளவுக்கு நுணுக்கமா கவனிச்சு அவ சொல்லியிருக்கா. அந்த குறிப்பு சடார்னு இவனுக்கு ஞாபகம் வந்த உடனே அவங்களுக்கு எப்படி அந்த தண்ணிய பற்றின அறிவு கிடைச்சதுங்கிறதுல சந்தேகமே வரல. 3 தொலை இருக்கு அப்படின்னாலே அவங்க வந்து நெடுங்காடர்கள் தான். அதுலயும் மேல் நெடுங்காடர்கள் தான். மேல் நெடுங்காடர்கள் தான் 3 தொலையாம், கீழ் நெடுங்காடர்கள் 2 தொலையாம், நடுவுல ஒரு ஒத்த தொலை போட்டிருக்கவங்க குறுங்காடர்களாம். சோ இந்த மேல் நெடுங்காடர்கள் வந்து இருக்காங்க. ஆஹா, நெடுங்காடர்களை புடிச்சிட்டு வந்துதான் இவங்க இவ்வளவு பெரிய விஷயம் செய்யறாங்க. அப்போ நெடுங்காடர்களை வச்சு இவங்க அடுத்து என்ன பிளான் பண்ணுவாங்கங்கிற வரைக்கும் பாரி யோசிக்கிறான். அந்த ஒரு கட்டத்துல அந்த எழுவனாறு வந்து அப்போ அந்த என்ன ஆகுது, பிட்டன் சொல்றான், அந்த எழுவனாறு கிட்ட வந்து வட்டாறு சேருது. வட்டாறு சேரும் போது அங்க 2 இடம் பிரியுது. ஒரு பக்கம் பிரிஞ்சிட்டா அவங்க நேரா பரம்புமலை போயிருவாங்க. இன்னொரு பக்கம் அந்த வட்டாரோட இந்த பக்கம் திரும்பிட்டா அவங்க எங்க போவாங்கங்கிறது பாரிக்கு தெரியும். அது பாழி நகர், வேற யாருக்கும் தெரியாது அது. சோ இவங்க எந்த பக்கம் பிரிய போறாங்கன்னு பாரி ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கரெக்டா பாழி நகருக்கு போற பக்கம் அந்த படை திரும்புறத பாரி கவனிச்சுட்டான். மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆகா அவன் பரம்பு பக்கம் வரல, ஆப்போசிட் சைட்ல திரும்பிட்டான், நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க.
பாரிக்கு மட்டும்தான் அடிவயிறு கலக்குகிறது. ஏன்னா பாரிக்கு தெரியும் அங்கதான் பாழி நகர் இருக்கு, அங்கதான் மணிக்கற்கள் இருக்கு. சோழன் வந்து நெடுங்காடர்கள் மூலமா அங்க மணிக்கற்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் பாரி இந்த பக்கத்துல வராங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்படியே உள்ளுக்குள்ள அவனுக்கு பயங்கரமா பெசையுது பாரிக்கு, இதை நிறுத்தியே ஆகணும். ஆனா எப்படி நிறுத்துறது? அவ்வளவு பெரிய யானை படையோடு வர்றவங்களை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படிங்கறதுல பயங்கரமான குழப்பம் இருக்கு. எப்படி போற துவங்குறது? ஏன்னா இவங்க எப்படி பார்த்தாலும் இவங்க மேல நிக்கிறாங்க, அவங்க கீழே இருக்காங்க. மேலேந்து எவ்வளவு போரிட்டாலும் திருப்பி அவங்க அதே வேகத்துல தாக்கினா நம்ம பெருசா நம்மளால சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியாதுங்கிறது பாரிக்கு தெரியுது. அதனால பாரி மனசுக்குள்ள பல யோசனை. ஆனா பிட்டன் என்ன சொல்றான், இல்ல இல்ல இல்ல, அவங்க வட்டார பக்கம் திரும்பிட்டா என்ன ஆயிடும்னா அதுக்கு மேல வந்து நிறைய பாறைகள் இருக்கும், அவங்களுக்கு இவ்வளவு தண்ணி எல்லாம் கிடைக்காது, கஷ்டப்படுவாங்க, அதனால அவங்கள நம்ம ஈஸியா தாக்கிடலாம்னு பிட்டன் ஒரு யோசனை சொல்றான். பாரி இல்ல, பொறுமையாருன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி வட்டார பக்கம் திரும்பினதுக்கு அப்புறம் அந்த துணங்க நெடுங்காடர்களோட தளபதி இருக்கான் இல்லையா, அவன் வந்து செங்கன சோழன்ட்ட சொல்றான், இதுக்கு மேல தண்ணி கிடைக்கிறது கஷ்டம், நம்ம மொத்த படையும் கூட்டிட்டு போனோம்னா நம்மளால எல்லாருக்கும் தண்ணி கொடுக்க முடியாது. சரி, அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது நம்ம படைய ரெண்டா பிரிக்கலாம். முதல்ல ஒரு படை முன்னாடி போங்க, கொஞ்சம் காலாட்படை வீரர்களும் கொஞ்சம் யானைகளும் கூட்டிட்டு முதல்ல ஒரு படை போங்க. பின்னாடி ரெண்டாவது ஒரு படை அடுத்த ஒரு நாள் கழிச்சு வர்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு வந்தா நீங்க முதல்ல போறவங்க ஓரளவுக்கு தண்ணி உங்களுக்கு தேவையான எடுத்துக்குவீங்க. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு வரும்போது அடுத்த தண்ணி ஊறி இருக்கும், அடுத்து நாங்க எடுத்துக்குவோம். இது ஒரு மாதிரி படைகளை தெளிச்சு வச்சு கூட்டிட்டு போய் ஒரு போர் நடத்துறதுக்கு சௌரியமா இருக்கும்னு துணங்கன் ஒரு யோசனை கொடுக்குறான். அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே, செங்கன சோழன் 300 யானைகளையும் 2000 காலாட்படை வீரர்களையும் முன்னாடி கூட்டிட்டு போயிட்டான். பின்னாடி ஒரு குரூப் 200 யானைகள், மிச்சம் இருக்கிற காலாட்படை வீரர்கள் பின்னாடி ஒரு குரூப்பா தங்கிட்டாங்க. இப்ப ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க. இத ரெண்டா பிரிஞ்சதை பார்த்த உடனே பிட்டன் ஒடியாந்து பாரிட்ட சொல்றான், ஐயோ பாரு ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க, இந்த சூழ்நிலையில பின்புற படையை நம்ம தாக்கிடலாம், தாக்கி அதை ஒழிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி போறவனுக்கு அடுத்து பின்னாடியே போய் அவனையும் பிடிச்சிடலாங்கிற மாதிரி பிட்டன் ஒரு யோசனை சொல்றான். சொல்லி நீ இல்ல இல்ல பாரி வந்து அவசரப்படாத, பொறுமை பொறுமைன்னு திருப்பி நிறுத்தும் போது அப்ப பிட்டன் சொல்றான், இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து வட்டார பக்கம் திரும்பி ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க. ஒண்ணு, ரெண்டாவது அந்த இடத்துல சிறு கானகம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை தாண்டு உடனே ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு குளம் இருக்கு அந்த இடத்துல. அந்த குளம் வந்து எந்த கோடையிலும் வத்தாத ஒரு குளம் அந்த இடத்துல இருக்கு. அந்த குளத்துக்கிட்ட கண்டுபிடிச்சவன் போயிட்டான்னா யானைக்கெல்லாம் அங்க தண்ணி கொடுத்துருவான். யானைக்கெல்லாம் தண்ணி கொடுத்தாங்கன்னா யானை ரொம்ப தெளிஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்றான். உடனே இவனுக்கு வந்து பாடிக்குள்ள ஒரு சின்ன லைட் எரிஞ்சிருது, ஒரு பல்ப் எரியுது. ஆஹா, என்ன சொன்ன, திருப்பி சொல்லு அப்படின்னு. இல்ல, சிறுகானகம் தாண்டி ஒரு குளம் இருக்கு, அது எந்த கோடையிலையும் வத்தாத குளம். இவ்வளவு கோடையிலையும் ஆத்துல சொட்டு கூட தண்ணி இல்ல, அந்த குளத்துல தண்ணி இருக்குமா அப்படின்னு பாரி கேக்குறான். கண்டிப்பா இருக்கும், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிடான். முடிஞ்சு போச்சு. கிளம்புறாங்க, போறாங்க. அதே மாதிரி செங்கன சோழன் முன்னாடி போறான், அவனோட 2000 காலாட்படை, அந்த 300 யானைகள் எல்லாம் முன்னாடி போகுது. பின்னாடி ஒரு இந்த துணங்கன் அவன் பின்னாடி தங்கிட்டான், அவன் ஒரு குரூப்போட பின்னாடி தங்கிட்டான். இப்போ என்ன ஆகுது, பாரிக்கு ஒரு சின்ன யோசனை வந்தது. ஆனா பிட்டனுக்கு என்ன தோணுச்சு, இந்த குளம் இருக்கிறத ஏன் பாரி கேட்டுக்கிட்டான், அதை வச்சு இவன் என்ன செய்ய போறான்னு பிட்டனுக்கு புரியல. அதை வச்சு இந்த போரை எப்படி மாத்த முடியும்? ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவங்க இவ்வளவு தூரம் ஆல்ரெடி 6-7 நாளா உள்ள வந்துட்டாங்க. பரம்புமலைக்குள்ள ஒரு எதிரி 6-7 நாள் வந்துட்டு திரும்பி இவ்வளவு பத்திரமா இருந்ததா சரித்திரமே இல்ல. 6-7 நாளா உள்ள அவங்க இவ்வளவு சௌரியமா வந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம எதையுமே கண்டுக்காம வேற இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு பிரச்சனை வருது, இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு பயங்கரமான குழப்பம் இருக்கு. யோசிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போ என்ன ஆகுது, அந்த செங்கன சோழன் முன்னாடி போனான் இல்லையா அந்த யானையோட, அந்த அரிஞ்சயன் தான் அவன் யானையோட தளபதி. அவன் என்ன பண்ணா, அந்த யானைகள் அந்த குளம் இருக்குங்கிற செய்தி இவங்களுக்கும் கிடைக்குது. அப்ப அந்த குளத்துல போய் தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கும் போது உடனே என்ன பண்றாங்க, தன்கிட்ட இருக்கிற மருத்துவர்கள் இதுல இருந்து ஒருத்தர் அனுப்பிச்சு 2 பேரை அனுப்பிச்சு போய் அந்த குளத்துல எதுவும் விஷம் கலந்து இல்லையா, ஏன்னா எதிரி நாட்டுக்குள்ள இருக்கிறோம் நம்ம, 6-7 நாளா இருக்கிறோம், படைகள் நம்மளை சுத்தி வந்துகிட்டு இருக்குன்னு தெரியும், அவன் ஏதாவது விஷத்தை கலந்து வச்சிருந்தான்னா அதனால போய் எல்லாம் நீங்க இது பண்ணிட்டு வாங்க, தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அதுல விஷம் கலந்து இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு ஒரு மருத்துவ குழு மாதிரி அனுப்புறான். அவங்க எல்லாம் போய் எல்லாம் தண்ணி எல்லாம் எடுத்து இது பண்ணி பார்த்துட்டு இல்ல அதுல எந்த விஷமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் யானைகளை அனுப்புறான். யானைகளை எப்படி பிரிக்கிறான்னா 10 யானைகள் வகைமை, அப்புறம் அந்த 10 இந்த மொத்தமா இருக்கிறதுக்கெல்லாம் பேரு தொகை, இப்படி எல்லாம் பிரிச்சு இந்த யானைகளை வச்சிருக்காங்க. சோ அந்த முதல்ல இருக்கிற வகை 50 யானைகள்ல சேர்ந்தது ஒரு வகைமை. அந்த வகைமை 5 வகைமை இருக்கிற ஒரு யானைகளை தண்ணி குடிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. அந்த யானைகள் போகுது, அதுங்களுக்கு பயங்கர சந்தோஷம். தண்ணியை பார்த்து உறிஞ்சிடும் போது அதுங்க உள்ள சத்தத்திலேயே அது எவ்வளவு காஞ்சு போயிருக்குது அதுங்க தண்ணிக்குங்கிறது தெரியுது. அந்த இடத்துல அங்க சரக்கு சரக்குன்னு உறிஞ்சு அதுங்க பாட்டுக்கு தண்ணியை எடுத்துட்டே இருக்கு அந்த யானைகள் எக்கச்சக்கமா.
சோ முதல்ல ஒரு 50 யானைகள் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துருச்சு. திருப்பி அடுத்த ஒரு 50, அடுத்த ஒரு 50ன்னு 6 செட்டா 6 50 50ஆ 300 யானைகளும் தண்ணி குடிச்சு முடிச்சிருச்சு. அரிஞ்சயனுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, யானைகள் எல்லாம் தண்ணி குடிச்சிருச்சு, இனிமே வந்து எந்த பிரச்சனையும் வராது, இப்ப நம்ம போய் இதை சோழன்ட்ட சொல்லிடலாம். ஏன்னா யானைகள்லாம் தண்ணி குடிச்சு தெம்பா இருக்கு, இப்ப அடுத்து போருக்கு தயாராயிடுது, நம்ம போய் சோழர்கள்ட்ட சொல்லிடலாம், செங்கன சோழன்ட்ட சொல்லிடலாம். செங்கன சோழன் பாசறை எங்க இருக்குன்னா, இந்த யானைக்கும் காலாட்படைக்கும் நடுவுல ஒரு இடத்துல பாசறை போட்டு அதுல செங்கன சோழன் உட்கார்ந்துருக்காப்ல. இப்ப அந்த இடத்துக்கிட்ட போய் அரிஞ்சயன் போய் சொல்ல போறான். அப்ப வந்து செங்கன சோழனை ஏற்றி வந்த அந்த பட்டத்து யானை வந்து செங்கன சோழன் பக்கத்திலேயே நிக்குது. அதுல பக்கத்துல வீரர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அரிஞ்சயன் போய் காத்துட்டு நிக்கிறான். செங்கன சோழன் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர்கிட்ட சொல்லலாம்னு இவன் காத்துட்டு நிக்கிறான். ஆனா வித்தியாசமா பிளிரல் சத்தம் ஆரம்பிக்குது. இவனுக்கு புரியல. அரிஞ்சயனுக்கு என்ன என்ன நடக்குது? சரி, எல்லாம் தண்ணி குடிச்ச சந்தோஷத்துல யானைகள்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான். இப்ப இந்த இடத்துல கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்ன நடந்தது அப்படின்னா, பாரி என்ன பண்ணிருக்கான்னா, தண்ணி இருக்கு, அங்க ஒரு குளம் இருக்கு, அது தண்ணியோட இருக்குங்கிற செய்தி பாரிக்கு கிடைச்ச உடனே பாரி என்ன பண்ணினானா, அந்த மறைக்காடுகள்னு சொல்லப்படுற அந்த இடங்கள்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு அங்க வந்து சங்கு அட்டைன்னு கிடைக்கும். அந்த சங்கு அட்டைகள் நிறைய இருக்கும். பொதுவா அட்டைப்பூச்சி வந்து ரத்தம் உறிஞ்சும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொதுவா அட்டை பூச்சிகளுக்கு வந்து ஒரு வாய் தான் இருக்கும், அது வழியாதான் அது ரத்தத்தை உறிஞ்சும். இந்த சங்கு அட்டைகள் வந்து ஒரு விரி சங்கு வடிவத்துல இருக்கும், அதுக்கு எல்லா பக்கமும் வாய் இருக்கும். அது எல்லா பக்கமும் வாய் இருக்கும், எல்லா பக்கத்துல இருந்தும் அந்த மனுஷன் மேல ஒட்டுச்சு அப்படின்னா அது எல்லா பக்கத்துல இருந்தும் அந்த குருதியை வந்து இப்படி உறிஞ்சி எடுக்கும் அந்த சங்கு அட்டைகள். சோ அந்த சங்கு அட்டைகள் நிறைய இருக்கிற மறைக்காடுகள்ல இருந்து புடிச்சிட்டு வர சொல்றான். சோ அதை பிடிக்கிறது வந்து இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது விரிசங்கு வடிவத்துல இருக்கும், நிறைய ரத்தத்தை குடிக்கும். அதை எப்படி மனிதர்கள் போய் பிடிக்க முடியும் அப்படின்னா, அவங்க மருத்துவர்கள்ட்ட கேட்டு செவ்வெண்ணெய்ன்னு ஒரு எண்ணெயை நல்லா தடவிக்கிட்டு போய் தான் பூசிக்கிட்டு, சங்கட்டை ஒட்டாது அந்த மாதிரி பூசிக்கிட்டு போய் தான் பிடிக்கிறாங்க. அதையும் தாண்டி சில பேரோட கையில எல்லாம் அது அப்படி 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 இப்படி உட்காந்து அது இப்படி ரத்தத்தை அப்படி அப்படியே அங்கங்க குடிச்சிருக்கு, அது குருதி அவங்கவுங்க கையில வழியுது. எல்லாத்தையும் அப்படி அப்படியே இது பண்ணிக்கிட்டு சுரை கொடுக்கையில நிறைய அந்த மாதிரி சங்கு அட்டைகளை புடிச்சிட்டு வந்து இந்த சோழர் படை அந்த குளத்தை அடைவதற்கு முன்னாடி அந்த ராத்திரியோட ராத்திரியாவே எல்லா சங்கு அட்டையும் கொண்டு போய் அந்த தண்ணியில விட்டாச்சு. எல்லா சங்கு அட்டையும் போய் தண்ணிக்கு அடியிலையும் தண்ணி மேல இருக்கிற அந்த செத்தை இந்த இலை இந்த மாதிரி விஷயங்கள்லயும் போய் அப்படி அப்படி அப்படியே ஒட்டிச்சு. இது போய் இவங்க விஷம் இருக்கான்னு தானே செக் பண்ண போனாங்க மருத்துவ குழு. இவங்களுக்கு அந்த அட்டை பூச்சி தண்ணியில இருக்கிற ஏதோ பூச்சிங்கிற மாதிரி, இவங்களுக்கு காடை பத்தின பெரிய அறிவெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. அதனால இவங்களுக்கு போய் ஏதோ ஏதோ சும்மா ஏதோ பூச்சின்னு கண்ணில் பட்டா கூட அது பூச்சின்னு நினைச்சிருப்பாங்க. விஷம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க, முடிச்சுட்டு வந்தாச்சு. அவ்வளவுதானே. இப்ப யானைகள் தண்ணி குடிச்சாச்சு. இப்போ யானைகள் உறிஞ்சிற ஒவ்வொரு தும்பிக்கை ஓட்டைக்குள்ளேயும் இந்த சங்கு அட்டைகள் போய் அப்படியே ஒட்டிக்கிச்சு. அதுலயும் முக்கியமா முதல்ல போன 50 100 யானைகளை விட அடுத்ததா போன இந்த 200 250 300 யானைகள் போகும்போது தண்ணி அடியில குளம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குறைஞ்சது இல்லைங்களா, யானை குடிச்சு குடிச்சு. சோ அடியில போக போக அடியில இருந்த சங்கட்டைகள் எக்கச்சக்கமா யானையோட தும்பிக்கைக்குள்ள ஏறிக்குச்சு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிச்சு. அரிஞ்சயன் வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க கேட்ட சத்தம் யானையோட தும்பிக்கையில் நுழைஞ்ச அந்த ஒரு சங்கு பூச்சி கடிச்சதோட அந்த விளைவுதான் சத்தம். அது அரிஞ்சயனுக்கு புரியல முதல்ல. அது தண்ணி குடிச்சதுனால சந்தோஷத்துல கத்துதுன்னு நினைச்சிட்டான். இவன் முடிச்சுட்டு இங்க பேசலாம்னு நினைச்சிட்டு விதமா சத்தம், பிளிரல் சத்தம் வேற வேற இடத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ரத்தம் அந்த குடிக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த யானைகள் தும்பிக்கைய போட்டு அடி சாத்தி எடுக்குதுங்க. முக்கியமா அதுல யானை பாகன் அதை அடக்க முயற்சி பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிச்சு கீழே போட்டு சாச்சிருச்சு. இவன் அரிஞ்சயனுக்கு அப்ப டக்குன்னு புரியுது, ஏதோ ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுங்கிற வரைக்கும் தான் இவனுக்கு புரியுது. இவன் உடனே இங்க இருந்து வேகமா ஓடுறான், குதிரை மேல ஏறிட்டு போய் அந்த ஒரு யானைய வந்து வச்சு அடிச்சு ஈட்டிய வச்சு கொல்லுங்க குத்துங்க அப்படின்னு கத்திட்டு போறான். அங்க போய் நிலைமைய கரெக்டா அந்த இடத்துக்கிட்ட போகும்போது பார்த்தா நிலைமை இவன் கட்டுக்குள்ள எல்லாம் அது இல்ல. அதாவது இந்த 200 250 300 யானைகள் கூட தான் நிறைய சங்கட்ட போச்சு இல்லைங்களா. சோ அந்த யானைகள் எல்லாம் அதிக அளவுல போட்டு தாந்தும் துவம்சம் பண்ணுது. அடி சாத்தி எடுக்குது. யாராலுமே எந்த கண்ட்ரோலையும் பண்ண முடியல. யானை பாகன்கள்லாம் செத்து மடிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த யானைகள் எல்லாம் ஒரு கட்டத்துல பயங்கரமா வெறி பிடிச்ச மாதிரி எல்லாம் என்ன 1 2 யானைகள் எதுக்குள்ள ஜாஸ்தி அந்த சங்கட்டை போகலையோ அந்த சில யானைகள் மட்டும் கட்டுக்குள்ள இருக்க முயற்சி பண்ணுது.
பெரும்பாலான யானைகள் தந்தத்தை வச்சு, அதாவது பொதுவா யானைகள் வந்து 14 வகையில போரிடுமா. தந்தத்தை வச்சு முன்னாடி முட்டுறது, பக்கவாட்டுல முட்டுறது, அடுத்த யானையோட தந்த வாய்க்குள்ள வச்சு முட்டி தூக்குறது, இப்படி பல 14 வகையான போர் முறைகளை வந்து யானைகளை வச்சு செய்ய முடியும். சோ அந்த அத்தனை வகை செய்யக்கூடிய அவ்வளவு போர் உரம் மிக்க அந்த யானைகளுக்குள்ள இப்படி ஒரு சங்கட்டைய உள்ள நுழைச்சு விட்டா அந்த யானை என்ன பண்ணும்? அந்த தன்னோட யானையில ஒருத்தரை முட்டி சாய்க்கிறது, தன்னுடைய பாகன்களை முட்டி சாய்க்கிறது. சோ ஒரு போர் நடக்குது அப்படின்னா அங்க ஒரு பெரிய ஒரு ஒரு கட்டுக்கோப்பு இருந்தே ஆகணும். அந்த கட்டுக்கோப்பு எப்ப கலையுதோ அதுக்கப்புறம் யாராலையுமே அதை காப்பாற்ற முடியாது. முக்கியமா இவ்வளவு பெரிய படைகள் போற இடத்துல ஒரு கட்டுக்கோப்பு இல்லைன்னா எப்படி காப்பாற்ற முடியும்? சோ யாரு எங்க மிதிப்படுவோன்னு தெரியாத மாதிரி எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? ஒரு ஒரு யானை தூக்கி ஒரு யானை பாகனை விட்டெறிகிற வேகம் அரிஞ்சயன் உட்கார்ந்து இருக்கிற குதிரை மேல வந்து விழுந்து அரிஞ்சயன் தொப்பு கட்டின்னு மாத்து மணல போய் மூஞ்சி முத்துன்னு பொத்துன்னு விழுந்துறான். ஆனா எந்திரிக்கவே முடியல அதுல இருந்து. அப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி இறங்கி யானை மிதிச்சு கீழே மிதிச்சு மேல மிதிச்சு எல்லாம் ஒரு கட்டத்துல நடந்து யானைகள் என்ன பண்ணுது? வெறி பிடிச்சு முன்னாடி வட்டாரில நோக்கி முன்னாடி ஓட ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் பாரியின் யோசனை, 2 பக்கமும் பிட்டன் இரவாதன் இருந்தாங்க இல்லையா, 2 பேரும் எரி அம்புகள் எடுத்து வீசுங்கடான்ட்டான். எரி அம்புகளை மேல இருந்து எங்க வீசுறாங்கன்னா சோழர்கள் மேல வீசல, யானைகள் மேல் மட்டுமே வீசுகிறார்கள். ஒரு சோழ வீரன் மேல கூட நீ வீசக்கூடாது, யானை மேல வீசு, அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்குன்ட்டான் பாரு. யானை மேல முன்னாடி நோக்கி, அதாவது யானைகள் இப்படி ஓட ஆரம்பிக்கும் போது நீ முன்னாடி நோக்கி எரியம்பு வீசணும்னு யானைகள் ரிவர்ஸ் எடுத்துச்சு. திரும்பி தான் படைகளுக்குள்ளேயே ஓட ஆரம்பிச்சு தன்னுடைய காலாட்படை தன்னுடைய யானைகளை அடிச்சு துவம்சம் பண்ணி ஓடுது. இதுக்குள்ள இந்த செய்தி பின்னாடி ஒரு மிச்சம் இருக்கிற காலாட்படைகள், துணங்கன் தலைமையில ஒரு யானைகள் ஒரு 200 யானைகள்லாம் பின்னாடி அடுத்த நாள் தங்கி வரலான் இருந்தாங்க இல்லையா, அவங்க காதுக்கும் செய்தி போய் அவங்க உடனே துணங்கன் அவசர அவசரமா பெரும் படையை கூட்டிட்டு கிளம்பி வர்றான். இவங்களை காப்பாத்திரலாம், ஏதாவது பண்ணிடலாம்னு நினைச்சா முன்னாடி வர்றான் வேக வேகமா. அவன் முன்னாடி வந்துகிட்டே இருட்டு, இந்த ஒரு கட்டத்துல ரொம்ப இருளாயிடுது. இருட்டுக்குள்ள முன்னாடி இருக்கிற யானைகளே கண்ணுக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா அப்படியே பக்கத்துல இப்படி 2 தந்தத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய யானை நிக்கிறதான் துணங்கன் கண்ணுல படுது. அப்படி குத்தி தூக்கி அவன் அப்படி மேல அப்படி போடுற நிமிஷம் அங்க நடந்த அழிவும் ஓடிய குருதி ஆறும் எழுவனாத்துல தண்ணி இல்லைன்னு எவன்டா சொன்னான்? குருதியே தண்ணியா ரொப்பி வச்சு ஓட விட்டான் பாரு. எந்த எழுவனாற்றை தனக்கான பாதையாக தான் என்ன செல்வம் அடிக்கணுமோ அதை அடிச்சுக்கிறதுக்கான பாதையாக சோழன் நினைத்தானோ அந்த பாதையை மரண பாதையாக மாற்றுகிற வல்லமை பாரிகிட்ட மட்டும்தான் இருந்தது. அப்படி அடிச்சு பின்னாடி இவ்வளவு இத்தனை யானைகளும் திரும்பி பின்பக்கம் ஓடி போய் அங்க மிச்சம் இருக்கிற யானைகள் என்ன சொன்னால 14 வகையில அது தாக்கும், குத்தி தூக்கி அடிச்சு தூக்கி சாத்தி போட்டதுல காலாட்படைகள் தங்களை தாங்களே அழிச்சுக்கிறதுமாங்கல்ல, அந்த மாதிரி கெடுவான் கேடு நினைப்பான். கெட்ட எண்ணத்தோட வந்தவங்க அவங்களே இதாயிட்டாங்க. ஒன்னும் பண்ண முடியல, யாரையுமே ஒன்னும் காப்பாற்ற முடியல. சோழர் படை அதோட தெரிச்சு அதுல செத்தவன் போக மிச்சம் இருக்கிறவன்னா ஓடிட்டாங்க. இப்படியாக அந்த பாழி நகரை நோக்கி வந்த ஒரு சோழர் படைய வந்து பாரி வந்து இப்படிதான் விரட்டிட்டான். இது வந்து அந்த மொத்த கதையில நான் சொன்னது வந்து ஒரு சாம்பிள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைஞ்சிருக்கிறது தான் அந்த வேள்பாரி கதை. அது மொத்தமா சொல்றதுக்கெல்லாம் நிறைய நேரம் வேணும். இன்னைக்கு இந்த ஒரு பகுதியோட இதே மாதிரி சேரர்களையும் அடுத்து பாண்டியர்களையும் அப்புறம் மூவேந்தர்களும் சேர்ந்து தாக்கும் போது பாரி நடத்தின அந்த 10 நாள் போர் எப்படி நடந்ததுங்கிறது, தட்டையங்காட்டு போருங்கிறது அது ரொம்ப விசேஷம். அந்த 10 நாளுக்கும் 10 விதமான யுக்திகள், அது ரொம்ப ரொம்ப சிறப்பா எழுதியிருப்பாங்க ஆசிரியர். அது அவ்வளவு சிறப்பா முடிஞ்சு பாரி வந்து அந்த போர்லயும் ஜெயிச்சிடறான். அதோட அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. பாரியோட இறப்பெல்லாம் இந்த கதையில வராது, பாரி எப்படி ஜெயிச்சாங்கிறதோட அந்த கதை முடிஞ்சிரும். சோ இதுதான் இன்றைக்கு நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு வேள்பாரியிலிருந்து ஒரு சின்ன பகுதி. இத்துடன் கதை சொல்லலை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அருமை அருமை. பொதுவா மழை பெய்யறத பத்தி சொல்றப்பதான் ஜோன்னு மழை பெஞ்சது அப்படின்னு. இனிமே யாராவது கதை சொல்றவங்களை பத்தி சொல்லணும்னா சங்கீதா மாதிரி கதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அளவிற்கு அப்படியே அந்த கதை ஓட்டத்துல போய் நம்மளை உட்கார வச்சு அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் இப்பதான் நிறைய அடிஷனல் சேர்த்திருக்கிறாங்க.
ஆரம்பத்துல இருந்து நம்ம தொடர்ந்து அவங்களுடைய கதை சொல்லும் விதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இப்ப புது விதமான ஒரு ஒரு நம்ம அந்த இதுலயே காதலையும் கேட்கிறோம். அந்த இயற்கை காட்சிகளோட சேர்ந்து யானை பிளிரும் போது நமக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஆடுது. இப்படி யானையை பத்தி சொல்றாங்க, குயில்லாம் கூவுது அப்படின்ட்டு. அப்ப அந்த அந்த சூழ்நிலையிலேயே நம்மளை உட்கார வச்சு அடுத்து என்ன நடக்க போகுது, அதுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தின ஒரு இதை பண்ணியிருக்காங்க. இது என்னுடைய தொழில்நுட்ப தவறுனால பல சிக்கல்கள் வந்தாலும் இன்னொரு நல்ல செய்தியும் நடந்திருக்கு. பலர் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை இன்னொரு தடவையும் அவங்களையே கூப்பிட்டு இதே தலைப்புல இல்ல வேற தலைப்புல வேற கதை ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அடுத்த மாதத்திலையும் நீங்க வரணும். அந்த தடவை கண்டிப்பா இந்த பாஸ்வேர்டு தொந்தரவெல்லாம் இல்லாம நான் பாத்துக்கிறேன். அதுக்கு உறுதிமொழியை நான் கொடுத்துறேன். அடுத்து யாராவது கருத்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லலாம். அவங்களே ரொம்ப ஒளி சிறப்பாக இருந்தது கிருஷ்ணமூர்த்தி சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட அவங்க சொன்னது வந்து உண்மையிலேயே ஒரு மோனோ ஆக்டிங் பண்றத பாக்குற மாதிரி இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது. மை என்ஜாய்டு. ஆஸ் யூஷுவல் உங்க ஸ்டோரி டெல்லிங் டேலண்ட் தெரியும், பட் இந்த சவுண்ட் வந்து இட் ரியலி என்ஹான்ஸ் த இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். நேர்ல பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்தது. நேர்லயும் கதை சொன்னாங்க. ஒரு மேடையில நின்று சொல்றப்போ எப்படி மிமிக்ரி பண்றாங்களா இவங்க, பேச்சு கதை சொல்றாங்களா அப்படின்ற ஒரு இந்த மாதிரியான ஒரு எண்ணமும் வந்தது. இன்னும் மக்கள் நாங்களே அதுக்காக வந்தோம். நீங்களே நாங்க வந்தோம். சரி சரி சரி, நல்லது நல்லது. அட்மாஸ் ஆடியோவை கேட்கணும்னா சங்கீதா மட்டுமே போதும். சரி சரி, வாங்க. ஓகே சேர்லாதன் ஐயா வாங்கய்யா. சேரலாம். மருத்துவர் குழு வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவரு. ஒரு மருத்துவரை இந்த அளவுக்கு ஆர்வமா கதையை கேட்கறதுல இருக்காரு பாருங்க, அதுவே அவங்களுடைய வெற்றி. கதை கேட்கறதுல ஆர்வம் இருந்தது. அப்புறம் மறுபடியும் கதை என்னோட பேர குழந்தைக்கு சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். ஆனா சங்கீதாட்ட கதை கேட்டதுக்கு அப்புறம் நான் கதை சொல்றதை நிறுத்திட்டோம். ஏன்னா கதை சொல்றதுன்னா இப்படிதான் சொல்லணும், நம்ம கதை விடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த அந்த பரம்பமலைக்கு உள்ளுக்குள்ளரே நாம இருந்த ஒரு உணர்வு அப்படிதான் இருக்கும். சில சமயம் நம்ம சிங்கப்பூர்ல தீம் ஷோ எல்லாம் பார்க்க போனோம்னா அங்க ஸ்கிரீன்ல தண்ணி அடிக்கிறதுனா நம்ம மேலேயே தண்ணி மேல வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு பர்ஃப்யூம் வந்துன்னா அதே மாதிரி இருக்கும். எனக்கு என்னன்னா யானையெல்லாம் அந்த அட்டைக்கடியில பயங்கரமா சத்துச்சு, அந்த கடி தாங்க முடியாம அலறிச்சு. அதே மாதிரி மனிதர்கள் கதறி இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சங்கீதாவோட தொண்டை கெட்டு போயிருக்கும். அதனால நிறுத்திட்டோம். இந்த கதையை வந்து 10,000 தடவை அவங்க சொன்னாங்களோ இந்த கதையை திரும்ப திரும்ப பார்ப்போம். ஏன்னா நான் ஒரு ரஜினி வெறியன். ரஜினி படம் எவ்வளவு மொக்க படமா இருந்தாலும் 100 தடவை பார்க்கறான்னு பார்ப்போம். அதே மாதிரி செவியன்மம் சங்கீதா இதே கதையை 10 லட்சம் தடவை சொல்றதுனால நான் பொறுமையா கேட்பேன். ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாராலையும் பண்ண முடியாது இது. சங்கீதம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து அவங்க வந்து ஹாலிவுட்ல கூட போகலாம். ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்டுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஆஸ்கரே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு எனக்கு கொடுத்த உங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சங்கீதா, ஹேட்ஸ் ஆஃப். நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது, நிகழ்ச்சியை கவனிச்சது, எனக்கு இவ்வளவு அழகா ஒரு பின்னூட்டம் கொடுத்தது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 நன்றி. இது இவங்க எப்படி பொறியியல் கல்லூரியோட நம்ம வந்தாங்க அப்படின்றது, மும்பையில இருந்த சதீஷ், அவர் சிஐடில தான் படிச்சவர். அவருடைய மனைவியின் தங்கை தான் இவங்க. அதனால சிஐடிக்கும் நமக்கும் அந்த தொடர்பும் இருக்கு. எல்லாரும் இந்த இந்த எந்த பேக்ரவுண்ட்ல தான் வர்றோம். ஐயா வெங்கடாசலம் ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இவர் புதுகை செல்வராஜ் அவர்களை கேட்டுக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அவங்க பேரு சங்கீதான்னு, சங்கீதா. அவங்க சங்கீதத்தை கலந்து பேசுற மாதிரி அந்த சங்கீதத்துல பல எஃபெக்ட் வரும். அதாவது பல விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த சங்கீதத்தை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி ஒரு கதையை சொல்லுகின்ற பொழுது அந்த கதையில வருகின்ற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதையெல்லாம் கொண்டு வந்து அதை அவையில சொல்றது என்பது இது பொதுவா என்னன்னா சிறுவர்களுக்கு கதை சொல்லுகின்ற பொழுது அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். இப்படி ஆக்ஷனோடு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு யானைன்னா எப்படி இருக்கோ அது எப்படி புளிரும்னு சொன்னா அவங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி நம்மளை வந்து குழந்தைகள் ஆக்கிட்டாங்க. ஏதோ பெரியவங்களாதான் இருக்கிறோம், நம்மளை எல்லாம் குழந்தைகளாக்கி அந்த எஃபெக்ட நமக்கு காதுலையும் கண்ணிலையும் ஊட்டி விட்டாங்க பாருங்க. மிக சிறப்பு. ஏன்னா கதை சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகுதி அதுதான். பொதுவா கதை சொல்லிட்டு போனா எல்லாரும் மனசுலயும் தங்காது. அந்த ஒரு ஆக்ஷனோட ஒரு செயல்பாட்டோட அது சொல்லுகின்ற பொழுது அது மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிரும். அதே மாதிரி
வெங்கடேசன் அவர்கள் அந்த கதை இது கதையை எழுதுகின்ற பொழுது பலவிதமான யுக்திகளை சண்டை காட்சிகளில புகுத்திருப்பார். அதெல்லாம் நாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த அட்டைப்பூச்சி எல்லாம் கொண்டு வந்து அந்த யானை குடிக்க வச்சு அதெல்லாம் சொல்றது வந்து நம்மளாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கற்பனை போராட்டம், அது கற்பனை சண்டை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி பல இடங்களிலே பல விதமான யுக்திகளை அங்கே போர்க்களத்தில் அவர் புகுத்தி இருப்பதுதான் அவருடைய திறமை. அவருடைய இமேஜினேஷன் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது, எந்த அளவுக்கு இருக்கிறது. வெறும் பாரி ஆண்டான், பாரி கொடைவள்ளலாக இருந்தான், பூமேந்திரர்களை வென்றான் என்பதுதான் சரித்திரம். ஆனால் அந்த சரித்திரத்திற்குள்ளே ஒரு கற்பனையை புகுத்தி அதை ஒரு கதாபாத்திரங்களாக மாத்தி அதை வந்து சுவைபட எழுதி கொடுத்திருக்கிறாருன்னா அது நிச்சயமா வேற யாராலும் நிச்சயமா பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நானும் படிச்சுட்டேன் அத வாரி கதைய. ஒவ்வொரு இடத்துலயும் அவர் சொல்லிக்கிட்டதெல்லாம் ஒரு புதுமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, அது வந்து அது நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு பல செய்திகளை, பல காட்சிகளை அவர் வந்து நமக்கு உருவப்படுத்தி காட்டியிருக்கிற பாங்கு வந்து அது எப்படி ரொம்ப பிரமிப்பா இருந்தது. சண்டை காட்சிகள் எல்லாம் அதெல்லாம் எடுக்கிறதா இருந்தா இப்போ டிஜிட்டல் வந்துடுது. பல சண்டை காட்சிகள்ல பல யுக்திகளை ஆள்றாங்க. ஆனா இவர் டிஜிட்டல் இல்லாத காலத்துல அப்படி எல்லாம் இருந்திருக்குங்கிறதுல காட்டுகிற பொழுது இப்ப யானைகள்லாம் அதை வந்து இப்போ அது வகுத்து 50 இருந்துச்சு. அந்த தண்ணியை குடிக்க வச்சு அந்த தண்ணிக்குள்ள வந்து அட்டைய போட்டு இது மட்டும் இல்ல, அம்புல வந்து சின்ன சின்ன பாம்பு குட்டிகளை வச்சு இது மாதிரி ஒரு காட்சி காட்டுவாரு. அந்த பாம்பு குட்டிகள்லாம் போய் அந்த அம்போட அவனை குத்துறதோட விஷத்தோட சேர்ந்து அவனை கடிச்சிரும். இப்படியெல்லாம் நிறைய காட்சிகளை சண்டை காட்சிகளை அவர் புகுத்தி இருப்பது வந்து மிக அருமையா இருக்கும். அதை வந்து படித்ததை விட கேள்வி ஞானம், அதாவது கற்றலில் கேட்டல் என்று சொல்வார்கள் அல்லவா, அது கேட்பதை விட அதை படிப்பதை விட கேட்பது மிக நன்றாக இருந்தது. அதுலயும் அம்மா சங்கீதா அவர்கள் மிக அருமையாக அதை எடுத்து சொன்ன விதம் அருமையிலும் அருமை. நிச்சயமாக இந்த அம்மா போய் சிறுவர்களுக்கு சொன்னா நிச்சயமா அந்த கதை நிச்சயமா அவங்களுக்கு நல்லாவே புரியும். அந்த காட்சிகள் எல்லாம் அவங்க மனசுல நிற்கும். அந்த அளவுல அம்மா அவர்களுடைய திறமை மிக வெளிப்படையாக அழகாக அருமையாக இருக்கின்றது. வாழ்க வளர்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி 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 ஐயா. பொதிகை செல்வராஜ் ஐயா பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பு செய்பவர். தும்பி இலக்கிய அமைப்புல இருக்கிறாரு. இவர்கிட்ட போனாலே ஒரு 10 சேனல் வச்சிருப்பாரு. அவருக்கு தினசரி இவருக்கு நிகழ்ச்சி தான். இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியையும் விட்டுட்டு இந்த பக்கம் வந்திருக்கிறாரு. நன்றி நன்றி ஐயா செல்வராஜ் ஐயா. ஒரு கதை சொல்லிய பத்தி இன்னொரு கதையை சொல்லிய பத்தி சொன்னா இன்னும் எப்படி இருக்கும்? வாங்க கௌசல்யா பாரி. வணக்கம் சார். வணக்கம் சார். அக்கா, இது வந்து எனக்கு வந்து என்னுடைய முதல் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது மேகசின்ல நான் படிப்பேன் அக்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல பாப்பா இருக்கும். எனக்கு அது படிக்கணும்ன்ற ஒரு அது வேணும் வேணும் வேணும்னு சொல்லி படிப்பேன். என்னுடைய மாமனார் எனக்கு வாங்கி கொடுப்பாரு. அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பெரியவங்க அவங்களுக்கு நான் அதுல இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் சொல்வேன். ஆனாலும் இந்த கேட்பதற்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா? நாம என்னதான் படிச்சாலும் பகிர்வதற்கும் கேட்பதற்கும் ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய குரலுக்கு அது மிகப்பெரிய சக்தி. அந்த குரலை வந்து நான் கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா, விஷுவலைசேஷன், தட் இஸ் த மேஜர் ஆர்ட். கண்ணு முன்னாடி கதை ஓடுது. எனக்கு வார்த்தை இல்ல சொல்றதுக்கு. எனக்கு வந்து அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வயிற்றுல பாப்பா இருக்கும்போது கேட்கும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு ஒரு இமோஷனல் பாண்ட் இருக்கும். அந்த பாண்ட் வந்து எனக்கு இப்ப கிடைச்சது அக்கா. தேங்க்யூ சோ மச். ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ அக்கா. நன்றி நன்றி. இவ்வளோ வார்த்தைக்கு எனக்கு தெரியல தகுதியான, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. ஆழ் மனசுல இருந்து சொல்லுவாங்கன்னு. ஏன்னா அப்ப நான் அது பாப்பா வயிற்றுல இருக்கும்போது அந்த எப்ப ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணுவோம்ல, எப்ப அடுத்த இது வரும். அப்பாக்கு போன் பண்ணுவேன், அப்பா எனக்கு புக் வாங்கிட்டு வாப்பா படிக்கணும் அப்படின்னு. வெயிட் பண்ணி படிச்சது அது. அதனால இப்ப நீங்க கேட்கும் போது இது அந்த பகுதி மனசு அப்படியே ஓடுது அந்த பிக்சருக்கு பின்னாடி. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ. நன்றி. அருள் வாங்க, ஆரம்பத்திலேயே இணைந்தவர். நீங்களே ஒளி மீட் பண்ணீங்களே சொல்லி செஞ்சுக்கலாம். கேக்குதா? பேசுங்க. கேக்குது. இல்ல, எங்க அக்கா வந்து என்ன சொல்றது, அவங்க ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது. அவங்க ஒரு நாடக நடிகர், மோனோ ஆக்டிங் நடிகர் தான் அவங்க. அவங்களோட இரவாதவன் கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம உட்கார்ந்து அழுகலாம். அப்படி கண்ணுல இருந்து தண்ணி ஓடும், அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. இது வந்து வார பத்தி சொல்றதுனால நமக்கு கொஞ்சம் ஜாலியா மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு.
ஆனா அந்த அந்த சீன்லாம் பேசுனாங்கன்னா உட்காந்து உட்காந்து அழுவேன் நான். உண்மையிலேயே சொல்றேன், அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த கதை உலகத்துல இந்த மாதிரி கதை சொல்லின்றதெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முழு கதையும் சொல்லிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு. ஏன்னா வேல்பாரியோட அத்தனை கதைகளையும் அவங்களால வந்து சொல்ல முடியும், எனக்கு தெரியும். அதுல கரெக்டா இந்த விஷயத்த ஏன் எடுத்து இன்னைக்கு பேசுனாங்கன்றதே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதுவும் வந்து எனக்கு வந்து அவங்களே தெரியல, அந்த இடத்துல ஒரு யானை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அதை விஷுவலா என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. செமக்கா, சூப்பர்க்கா. நன்றி அக்கா நீங்க வந்து நன்றி. டோட்டலா வந்து மொத்த கதைகளையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆடியோவா ரெடி பண்ணுங்கக்கா, அது பெரிய ரீச் கிடைக்கும், விட்டுறாதீங்கக்கா. கண்டிப்பாங்க, தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. நன்றிங்க அருள். அவங்க எல்லாம் பரமதம் சங்கத்துல இருக்கிறவங்கன்னா, அவரு சேது அருள்குமரன் மதுரையில இருக்காங்க. இவங்க எல்லாமே பரம தமிழ் சங்கத்தோட பாணர்கள், பாரியோட மிகப்பெரிய விசிறிகள்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சொல்ற மாதிரி ஃபேமிலி, இவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி. எனக்கு அவங்கள பார்த்துட்டா ஒரு ஃபேமிலி ஃபீல் வந்துரும். அந்த மாதிரி நம்ம கிட்ட தங்கராஜ் அண்ணா, அருள்குமரன் அவங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு தங்கராஜ் ஐயம் வேலையிலேயே இருந்தும் இணைந்திருக்கிறார். அவரு பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துரும் இப்போதைக்கு. வணக்கம் சார். அதாவது நான் இங்க சொல்லாம இருந்துமே நான் பாரதங்கள செய்தியை போட்டு இன்னைக்கு 6 பேர் வந்திருக்கோம் அப்படின்னா சங்கீதா வந்து சொல்லாமே வந்திருக்கோம். சரிங்களா? சொல்லி இருந்தா எவ்வளவு இன்னைக்கு 100 பேர் வந்திருப்பாங்க. நீங்க ஏன்னா சங்கீதாவோட ஃபேன் எல்லாருமே. இனிமே பேரை வந்து அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம், டிடிஎஸ் சங்கீதா சவுண்ட் அப்படி இருக்கும். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் கம்மி ஆயிடுச்சு. எங்களை ஏமாத்திட்டாங்க, அப்படிதான் உண்மையை சொல்லணும். அடுத்த நிகழ்ச்சியில அப்படியே தூள் பறக்கட்டும்பா. தேங்க்யூ வெரி மச். நல்லது. சவுண்ட் சரியா கேட்கலையா? கொஞ்சம் அந்த எஃபெக்ட் இந்த மாதிரி வர்றது அவ்வளவு இல்ல எஃபெக்ட் பத்தலே சொல்ல. அது வந்து நம்ம முழுசா கேட்க முடியாம போயிருச்சு. இடையில வந்து அந்த பாஸ்வேர்டு மாறி திருப்பி கனெக்ட் பண்றது கஷ்டமாயிருச்சு. அது ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. நீங்க பேசிட்டே இருக்கும்போது கட் ஆயிருச்சு. திருப்பி நான் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கேன், பாஸ்வேர்டு மாறிடுச்சு. ஒரே பதட்டமாயிருச்சு எனக்கு. ஐயோ கேட்க முடியல. ஓகே நன்றி சாரி. சரி, வாங்க வெங்கடாச்சலம் ஐயா மதுரையில இருந்து. வணக்கம். சகோதரி ரொம்ப அருமையா சொன்னாங்க. எனக்கு பழைய நினைவுகள் வந்தது. அதாவது நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ராஜாஜி எழுதின வியாசர் விருந்து படிச்சிருக்கிறேன். அப்போ வந்து அந்த மகாபாரதம் அப்படின்றது பெரிய எப்பிக்க ஒவ்வொரு நாள் அந்த 18 நாள் போர் அப்படின்றப்ப அதுல இருக்க வியூகங்கள் எப்படி வந்து அந்த போர் தந்திரங்களை பயன்படுத்தினாங்க, எப்படி அந்த அவங்கள மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எழுதியிருப்பாரு. இப்ப ஐயா வெங்கடேசன் ஐயா வந்து இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, தமிழ்ல எழுதுறவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு எழுதுறாங்க, நான் எது எழுதினாலும் சரியா விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா வெங்கடேசன் ஐயா ஒருத்தர் தான் வந்து நான் எழுதி வந்து ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவு பேர் வந்து இந்த வேல்பாரியை பாராட்டி இருக்கிறாங்க, அவ்வளவு புத்தகங்கள் வித்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பெருமிதத்தோடு சொல்லக்கூடிய ஒரு நாவல் இந்த வேல்பாரி. அந்த நாவலை சகோதரி வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க. அந்த போர் தந்திரங்களை வந்து நல்ல தெளிவா அது வந்து கேட்கிறவங்க அதோட இன்வால்வ் ஆகி கேட்கிற அளவுக்கு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு இது வந்து என்னன்னு சொன்னா, போன தடவை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம், அதை கொஞ்சம் வீடியோவை அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தேன். அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இப்ப கூட நிறைய பேர் கேட்க முடியலன்றாங்க. அது வீடியோவா கிடைச்சிச்சுன்னா அது திருப்பி இன்னொரு தடவை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த ஏற்பாடு செய்ய முடியுமான்னு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. போன நிகழ்ச்சியோட வீடியோ பதிவும் யூடியூப்ல இருக்குயா. இப்போ ஒரு ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு, அதையும் அப்படியே யூடியூப்ல. நல்லது. தேங்க்யூ. வேறு யாராவது பேச வேண்டியிருக்கா? இங்க வந்து பொதுவா எல்லாரும் ஒரு கதை சொல்லுவாங்க, மத்தவங்க தூரத்துல இருந்து கேட்பாங்க. ஆனா சங்கீதா என்ன பண்ணாங்க, கைய புடிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதை களத்துக்குள்ள அழைச்சிட்டு போய் நாங்க அங்கதான் இருக்கோம், அவங்க மட்டும் வந்துட்டாங்க. இப்ப நான் அந்த தட்டியங்காட்டு போர்ல
குதிரை சத்தம், சங்கீதாவோட அந்த குதிரை சத்தத்தை கேட்கறதுக்காக இன்னைக்கு வந்தேன். ஆனா என்ன சொல்றது, அந்த நைட்டு தூக்கத்துல எனக்கு யானை பிளிரும் சத்தம் கேக்குன்னு நினைக்கிறேன். ஓ, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றிங்க, ரொம்ப நன்றி. வேறு யாராவது கருத்து சொல்லணுமா? புதிதாக இணைந்திருப்பவர்கள். இன்னொன்று வந்து தொகுப்பாளருக்கு வந்து நம்ம கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு வந்து ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து திறமையா ஒவ்வொருத்தரையும் பேச சொல்லி உரிய நேரம் கொடுத்து அதை வந்து ஒரு கொஹிரண்டா இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு போயிருக்கிறீங்க. ரொம்ப அருமை. சகோதரி சங்கீதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. நன்றி, நன்றி. ஆனா எது எது சுலபமா செய்ய முடிஞ்சிருக்குதோ அதை செஞ்சிட்டு இருக்கிறோம். எது அதை விட சுலபமா இருக்கு அப்படியெல்லாம் இல்ல, இது சுலபம் இல்ல. இல்ல, பொதுவா வந்து இந்த ஜூம் மீட்டிங்ல எல்லாரும் நடுவுல பேசி கொஞ்சம் ஒரு குழப்பமாயிரும், அந்த தகவல் சரியா போய் சேராது. ஆனா இப்ப வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நீங்க குறிப்பிட்டு அவங்க பேசுறத வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணதுனால எல்லோருமே வந்து இந்த நிகழ்ச்சியோட சிறப்பை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம். அந்த வேள்பாரி புகழும் பரவட்டும், சகோதரி சங்கீதா அவர்கள் புகழும் பரவட்டும். வேறு யாராவது பேசுறதா இருந்தா பேசலாம். இல்லை என்றால் ஒரு நிறைவாக சங்கீதா அவர்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அவங்க சொல்லட்டும். இல்ல, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா பொதுவா வந்து ஒரு கதையை வந்து வாசிக்கிறதோ இல்ல அந்த கதையை சொல்றதோ வந்து ஒரு எழுத்தாளனோட பாயிண்ட் ஆஃப் வியூல எழுத்தாளனே மாறணும். அது ஒரு பெரிய ஒரு கலை. அதை வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணுவாங்க இவங்க. வந்து சு வெங்கடேசன் கதை மட்டும் கிடையாது, எந்த கதையை எடுத்தாலும் அவங்க எழுத்தாளரா மாறிட்டு அந்த உணர்வுக்குள்ள போயிருவாங்க. நான் வந்து சில கதைகளை வாசிக்கும் போது எனக்கு தோணும், அட இப்படி நம்ம யோசிக்கவே இல்லையேன்னு தோணும். அந்த அளவுக்கு வந்து அந்த கதையோட ஆழத்துக்குள்ள போய் வேலை பார்ப்பாங்க. அது உண்மையிலேயே பெரிய விஷயம். அதுலயும் வந்து இந்த இரவாதவன் கதையெல்லாம் அவங்க சொல்லும் போது சு வெங்கடேசனே வந்து மிரண்டாரு. அவரோட ஆச்சரியம் பெருசா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த கதையை வந்து ரொம்ப உள்வாங்கி பேசுறது. அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர்னா அவர் வந்து கோனூசின்னு ஒரு புத்தகம் சிறுகதை தொகுப்பு ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து ஒரு கதையை எடுத்து நான் ஒரு நிகழ்ச்சியில ஞாயிறு போட்டுறதுல ஒரு தரம் பேசியிருந்தேன். அப்ப ரொம்ப ரொம்ப அழகா எழுதுவாரு, ரொம்ப நுட்பமா எழுதக்கூடியவர் அவரு. நீங்க ரொம்ப புத்திசாலி. இறுதியா ஏதாவது எழுதுறேன்றத அவங்க சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல, எழுத்து வந்து அவ்வளவு வலிமையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு மேலோட்டமா அப்படி போயிடாது அந்த எழுத்து. ஒரு ஒரு வார்த்தைக்குள்ளேயும் அவ்வளவு அர்த்தம் இருக்கும். அவ்வளவு ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. நிஜமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆன்லைன்ல ஒரு ப்ரோக்ராம், நான் ஆன்லைன்ல ப்ரோக்ராம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் நிஜமா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றிகள். உங்களோட நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு தான் இன்னைக்கு உள்ள நுழைஞ்சேன் எதிர்ச்சியா. நானு பார்த்தா நீங்க டக்குன்னு அடுத்த மாசம் நீங்க பேசுறீங்களான்னு கேட்டோன்னே ஐம் வெரி ஹாப்பி. ஓகே சரி அப்படின்னு. எனக்கு உங்களுடைய கம்பன் பத்தி நீங்க பேசுறதும் நீங்க எழுதுறதும் எப்பவுமே ஒரு ஈர்ப்பு உண்டு. அது வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவை. இப்ப கூட தங்கராஜனா கூட பேக்ல ஸ்கிரீனை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு ஸ்பான்டேனியஸா ஒரு காமெடி பண்ணீங்கல்ல, சோ அந்த மாதிரியான ஒரு காமெடி டச்சோட உங்களுக்கு இருக்கும். எனக்கு அது எப்பவுமே ரசிக்கும்படியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்காக தான் உள்ள நுழைஞ்சேன். கடைசியில நீங்க என்ன வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்துட்டீங்க. நிஜமாவே ரொம்ப சந்தோஷம். இந்த செந்தமிழ் நெஞ்சங்கள் இந்த அமைப்புக்கு நன்றி. வெங்கடாச்சலம் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எனக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னை பாராட்டியே பின்னூட்டம் கொடுத்த அவரு டாக்டர் சேரலாதன் அவர், அருள் அவரு, தங்கராஜன் அண்ணா, நளினி, அவங்க சாந்தினி, பிரேமா மேடம், அவங்க லலிதா, இவங்க எல்லாருமே வந்ததுல யாரையாவது விட்டுட்டேனான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா எல்லாரும் வந்ததுல எனக்கு நிஜமாவே அவ்வளோ நெகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த செந்தமிழ் நெஞ்சத்துக்கும் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவுக்கும் மற்றும் வெங்கடாஜலம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி.